தமிழ்நாட்டில் 5000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிங்க் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் மகளிர் காவல் நிலையங்களுக்கான வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் கீழ் திறன் சுடர், தொழில் விதை, கதிரொளி உள்ளிட்ட 9 முன்னோடி திட்டங்கள் பெண்களின் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பிற்காக செயல்படுத்தப்பட உள்ளது. விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டுவதில் பெண்களே முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமா வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். அதற்காக தொடர்ந்து உழைக்கும். முன்னதாக தமிழ்நாட்டில் புற்றுநோய் மரணங்களை குறைப்பதற்கான புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் கருப்பை வாய் புற்றுநோய் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக 14 வயது சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தையும் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உலக மகளிர் மாநாட்டை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.